அஸ்ஸலாம் அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் நம்ம மில்க் பவுட்ரு வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு மில்க் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா, பொடி ரவையாக எடுத்துக்கணும். அப்புறம் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பால் வந்து கண்டிப்பாக காய்ச்சி நம்ம ஆற வச்சுக்கணும். இந்த முதல்ல நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் முதல்ல வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்போ தான் பர்ஃபெக்ட் குலோப் ஜாமுன் கிடைக்கும். என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. பழைய வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்காங்க. இதை மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் கிடைக்கும். ரொம்ப வந்து நம்ம கட்டியாகவும் நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஓரளவு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து இது கூட மைதாவும் நம்ம சேர்க்கணும். அதனால் நம்ம இதை நல்லா இதை மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மைதா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் வந்து சுகர் சிரப்பும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆறுற வரைக்கும் இந்த சுகர் சிரப்புக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து மீடியமாக பாகுபதம் வர நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடணும். சுகர் சிரப்புக்கு வந்து நான் 1.5 கப்பு வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு இது கூட நம்ம 1.5 கப்பு வந்து தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக இது வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் அது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு வந்து ஒரு 5-6 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ஒரு பாகுப்பதம் கொஞ்சம் ரொம்பவும் பாகுப்பதம் வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா இதில் டிப் ஆகணும். ஓரளவு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மைதா கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த சப்பாத்திக்கெலாம் நம்ம பிசைவோம் இல்லைங்களா, அதை மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பேக்கிங் பவுட்ரு தான் இது வந்து நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்து நல்ல சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம பேக்கிங் பவுட்ரை கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா நம்ம இந்த மாவு எல்லாமே நல்லா ஈவனாக வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பூன் வச்சு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து முதல்ல வந்து ஒரு உருண்டை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஆயிலில் பொரித்து இல்லை நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து மித்த எல்லாத்தையும் போடுங்க. ஏன்னா வந்து சில நேரத்துக்கு வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி உடைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மைதாவை வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது நல்லா வந்து ஈஸியாக வந்துடும். அப்புறமா வந்து நீங்கள் 1 பை 1 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க. எல்லாமே ஒரே டைமில் போட்டு பொரிச்சிடாதீங்க. ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ரொம்ப வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கும்போது நம்ம போடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து 1 பை 1 போட்டு எல்லாமே வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறமா வந்து நம்ம இந்த குலோப் ஜாமுனை போடும்போது நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டைகளை பிடிக்கணும்.
இப்படி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு இதை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளும் பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப் சூடாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.